ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சூப்பரான விஷயம் சொல்ல முடியாது இது. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ரெகுலராக 2 மாதத்துக்கு 3 மாதம் ஒரு சர்வீஸ் பண்ணி ஆயில் மாற்றினாவே வண்டியில் மேக்ஸிமம் அந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நிறைய பேர் ஆயில் இல்லாமல் ஓட்டுறாங்க. ஆயில் இல்லாமல் ஓட்டுறதா தான் இந்தமாதிரி பிரச்சனைலாம் வருது. ஓகேங்களா? அதை நம்ம சூப்பர் விஷயம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க செலவு பண்ணும்போது 8000, 10,000, 12,000 அதுமாரி செலவு பண்ணுறாங்க. இது நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. நம்ம அவுட்லுக்கு தேவைப்பட்டதாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு இன்ஜினை ஸ்பாயில் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னாவே ஆயில் இல்லாமல் தான் வண்டியை ஓட்டியிருக்காரு. ஆயில் இல்லாமல் அப்படியே வண்டியை ஓட்டுறது, பெட்ரோல் போட்டு அப்படி சுற்றுறது, சவுண்டு வரும்போது சரி கம்மியாக வரும்போது செக் பண்ணுறதில்ல, அப்படியே ஓட்டனா ஒரு பொருளை அடி வாங்கி உடஞ்சி டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தா கிராங்க் ஷாஃப்ட் எந்த பிரச்சனையும் வரல. அதனால் கொஞ்சம் தச்சார். இல்லைன்னா கண்டிப்பாக 18,000 அந்த ரேஞ்சு போயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சுசுகி சிசர் தான். இது எல்லா வண்டிகளுமே சேம் தான். ஒரு வண்டியில் நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணல, கரெக்டாக நீங்கள் ஆயில் மாற்றலாம் கூட பரவாயில்ல, லெவல் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் டாப்அப் பண்ணி ஓட்டினாவே கண்டிப்பாக இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்படியே கண்டினியூவாக ஓட்டுறதா தான் இந்த பிரச்சனை வருது. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுசுகி சிசர் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டி சீஸ் ஆச்சுன்னு வந்திருக்கு. வண்டி டோப் பண்ணி தான் இருந்தாங்க. ஒரு வண்டி சீஸ் ஆச்சுன்னா எத்தனை நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டு டக்குன்னு மாற்றிடக்கூடாது. ஓகேங்களா? வண்டி சீஸ் ஆச்சுன்னா நம்ம எட்டு போகிறத முதல்ல கட்டணுமே. அதுக்கப்புறம் தான் கிராங்க் ஷாஃப்ட் ப்ளே பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் கிராங்க் ஷாஃப்ட்டை மாற்றலாமான்ட்டு. இப்போ நான் எக்ஸாக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வண்டியில் வந்து பிஸ்டன் இப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்கள் நீங்களே. இது கண்டிப்பாக போர் கண்டம் தான். இது ஜாம் ஆச்சுன்னாவே கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் கிராங்க் ஷாஃப்ட்டை மாற்றணுவாங்க. ஆனால் அதை நம்ம 100% கரெக்டாக அப்பயே இது பண்ண முடியாது. எட்டு போகிற பிரிச்சவொன்னே தான் நம்ம கரெக்டாக கணக்கு பண்ண முடியும். கரெக்டாக நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டை மாற்றலாம் வேணான்ட்டு. இப்போ நிறைய பேர் இங்கே பாருங்கள், இதில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் பாருங்கள். இப்போ க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. டார்ச் ஒன்று ஆன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த சைடு ஷேக் இருக்குது பார்த்தீங்களா? எதுங்களா ஷேக்கு? இந்த ஷேக்கு நார்மல் தான். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் 100% புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. இது கண்டிப்பாக இந்த சைடு ஷேக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஷேக் இருந்தால் தான் போரில் ஸ்கோரிங் சீக்கிரம் விழாது. ஓகேங்களா? ஏன்னா அது கம்பெனிக்காரங்களே இது பண்ணது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம், பட்டரில் கொடுத்தாவே இந்த ஷேக் இல்லாமல் தான் கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ஷேக் இருக்கணும். இந்த சைடு ஷேக் இருக்கணும் கண்டிப்பாக. இது மேலே கீழே ஷேக்கு தான் வரக்கூடாது உங்களுக்கு. இப்படி பண்ணும்போது உள்ளே வெளியில் போயிட்டு வந்தால் தான் கண்டிப்பாக அது இந்த கிராங்க் ஷாஃப்ட் பின் இந்த பேரிங்கில் போயிடுச்சுன்னு அர்த்தம். சைடு ஷேக்கு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் அது கிராங்க் ஷாஃப்ட் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது. நீங்கள் அப்படியே போடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் வந்து இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீஸ் ஆகின வண்டியில் இது. ஆனால் இந்த வண்டி ரேட்டு வந்து செம்ம ரேட்டுங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் 15,000, 18,000 அந்த ரேஞ்சு வந்துடும் ரீகண்டிஷனில் ரீப்ளேஸ் பண்ணாவே. ஏன்னா இது போரே 5,000 கிட்ட வந்துடும். இந்த சுசுகி சிசர் கம்பெனி இது ரேட் அதிகமாக தான் எல்லாமே. இதுங்களேன், மறுபடியும் காமிக்கிறேன். இந்த ஷேக் இருந்தால் இது நார்மல் தான். இதே உள்ளே வெளில போய்ட்டு வரக்கூடாது. மேலே கீழே இந்த கீழே மேலே எப்படி போய்ட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படி போனால் தான் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். கிராங்க் ஷாஃப்ட் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம இந்த வண்டிக்கு ஆஃப் இன்ஜின் தான் பண்ண போகிறேன். இங்கே பிஸ்டன் பாருங்கள் எப்படின்ட்டு. இது முழுக்க இது கஸ்டமர் மேலே தான் தப்பு. ஓகேங்களா? ஏன்னா அவர் ஆயிலே இல்லாமல் ஓட்டியிருக்காரு. ஏன்னா 2 லட்சம் கொடுத்து வண்டி வாங்குறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 850 ஆயில் மாற்றாமல் ஓடுறதால தான் இந்த பிரச்சனையே. இப்போ தேவையில்லாமல் பாருங்கள். இது 15,000 கிட்ட கண்டிப்பாக இந்த போர் பண்ணாவே 9,000, 10,000 வரும். நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நான் அவ்வளோ சீக்கிரம் ரீபோர் பண்ண மாட்டேன். கஸ்டமர் பேமெண்ட்டு கொஞ்சம் பட்ஜெட் பார்த்து பண்ணாங்கன்னா, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாருன்னா கண்டிப்பாக போரை பண்ணி கொடுப்பேன். அது கூட யாரும் வாரண்டி தர மாட்டாங்க. நான் கண்டிப்பாக ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன். ஆனால் அந்தளவு நான் க்ளீனாக பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் ஆயில் வண்டி கரெக்டாக 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவர் கண்டிப்பாக மாற்றினே இருந்தால் கண்டிப்பாக 3 வருஷம் 4 வருஷம் கூட ஓடும். ஓகேங்களா? ஆயில் இல்லாமல் ஓட்டினா திருப்பி அதே பிரச்சனை தான். ஓகே, இதை பார்த்துங்க ஃபஸ்ட்டு. இது பிஸ்டன் ஃபுல்லாக கண்டோம். அதனால் பிஸ்டன் கைட்டும் புதுசாக பிஸ்டன் போட போகிறோம். கிராங்க் ஷாஃப்ட்டு மற்ற போதில்லை. ஓகேங்களா? ப்ளே செக் பண்ணிங்க. இந்த சைடு ப்ளே இருக்கும், சென்டர் ப்ளே தான் இருக்கக்கூடாது. அவர் எப்படி ஓட்டிருக்காரு நீங்களே பாருங்கள். வண்டியை வால் ஊற்றி இருக்கு பாருங்கள், ஆயிலே இல்லாமல். ஃபுல்லாக ஆயில் அடித்து ஆயிலே இல்லாமல் ஓடி அந்த ஆயிலெலாம் உள்ளே தீஞ்சிட்டு இருக்குது. தெரியுதுங்களா? இப்படி இருந்தால் என்ன ஒரு சொல்லுங்கள், ஆயில் இல்லாமல் ஓட்டுறது. அதே மாதிரி இதை கூட நம்ம பட்டரில் கொடுத்து நம்ம புதுசு மாதிரி ஆக்கிடலாம். அது இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போகிறாங்களோ இப்போ இதுமாரிலாம் பார்த்தே இருக்க மாட்டேங்க நீங்கள் எப்படி அடி வாங்கியிருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இது கேம் ஷாட்டு செம்ம ரேட் இதெல்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே எத்தனை ஒரு பள்ளங்கலாம் எப்படி அடி வாங்கியிருக்கு. ஆயில் இல்லாமல் ஆளில் போய் அடின்னு அடித்து எவ்வளோ பள்ளமாயிட்டுருக்கு. இந்த சைடும் செம்ம பள்ளம், இந்த சைடும் ஃபுல்லாக பள்ளமாயிடுச்சு. அதேமாரி இந்த பேரிங் பாருங்கள்,
இதுங்களா ஷேக்கு நான் கரெக்டாக காமிக்கிறேன். இதுங்களா உள்ள கீழே போயிட்டு வருது. பேரிங் ஃபுல்லாகவே கொட்டிகிட்ருக்கு. இந்த பேரிங்கை போயிடுச்சு. இது கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம ரீகண்டிஷன்லாம் பண்ணிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நம்ம எது பண்ண மாதிரினா கேம் ஷாஃப்ட்டு கண்டிப்பாக மாற்றணும். கிராங்க் ஷாஃப்ட் மாற்ற போகிறதில்ல, பிஸ்டன் மாற்ற போகிறோம். போர் கிட்டு கண்டிப்பாக மாற்றணும். அதேமாதிரி இந்த இதில் பாருங்கள் ரேக்கராம்லாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இப்படிலாம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. புஷ்ஷு அப்படி ஆடுது பாருங்கள். இதுவும் அதேமாரி தான். நல்லா கிட்ட காமிக்கிற ஒரு வாட்டி எதுங்க அந்த இதே உடச்சுன்னு எப்படி ஆடுது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ டைட்டாக இருக்கும். இது முழுக்க கஸ்டமர் பிரச்சனை தான். கஸ்டமர் வந்து ஆயில் இல்லாமல் ஓட்டுறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் 200-300 பெட்ரோல் போடுறீங்க. ஆனால் 2 மாதம் ஒரு வாட்டி 800 ஆயில் போட்டாவே இந்த பிரச்சனைலாம் வராது. நிறைய பேர் அப்படியே சரி போடலாம் விட்டு ஓட்டினாவே இந்தமாரி செலவு கண்டிப்பாக அதிகமாகும். நீங்கள் 850-900 செலவு ஆயில் மாற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காது. இது கண்டிப்பாக ஒரு 12,000 கிட்ட வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நம்ம ரேட்டு கேட்கும்போது போரே 5,000 சொல்கிறாங்க. கேம் ஷாஃப்ட், ரேக்கரம் இதெல்லாம் ஒரு 3,000-4,000 வந்துடும். அதுக்கப்புறம் பேக்கிங், கேம் செயின், கிளட்ச் பேட் இதெல்லாம் சரினா கண்டிப்பாக 15,000 வந்துடும். கிராங்க் ஷாஃப்ட் எல்லாமே. ஓகேங்களா? அதனால் வண்டியில் வந்து 2 மாதம் ஒரு வாட்டி நீங்கள் ஆயில் செக் பண்ணி ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, வண்டிக்கு நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஆயில் மாத்திரமே வராது. முக்கியமானது ஆயில் தான். ஓகேங்களா? ஆயில் மாற்றியும் பிரச்சனை வருதுன்னா அது வேறு எதனா பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேம் ஷாஃப்ட் சுத்தமாக கண்டோம். இது ரேக்கராமு. இதே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். போர் காமிக்கிறாருங்க. போர் பார்த்தீங்களா இவ்வளோ ஸ்கோரிங் வந்து அந்த இடமே அப்படியே பள்ளமாயிட்ருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கும். அப்படியே தெரியும் காமிக்கிறேன். எதுங்க இதுமாரிலாம் வண்டியே ஓட்டாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. இது நம்ம காசு கொடுத்தா பண்ணித்தரோம். ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத செலவு. இதெல்லாம் இது நம்மளே தேவையில்லாமல் வர வைக்கிற செலவு. இதெல்லாம் இது ஆயிலெலாம் நம்ம கரெக்டாக நம்ம லெவல் செக் பண்ணி ஓட்டும்போது கண்டிப்பாக இந்த பெரிய பிரச்சனைலாம் வராது. ஏன்னா வண்டியை கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓட்டுருக்கு. இது ஆயில் இல்லாமல் ஓட்டினால தான் பிரச்சனை. ஏன்னா சுசி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ்லாம் ரேட் அதிகமாக இருந்தாலும் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கிராங்க் ஷாஃப்ட்லாம் போகாது. ஆனால் இந்தமாரி ஓடுறதால கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அதான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் வண்டிக்கு கரெக்டாக 2 மாதம் இல்லை 2,000-2,500 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறங்க ஆயில் மாற்றினா தான் உங்கள் இன்ஜின் லைஃபே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த போரும் கண்டிப்பாக மாற்றாமல் போகிறோம். ஓகேங்களா? நான் இதை பிரிக்கும் போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது தான் வந்தது. ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த சைடு ப்ளே இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் புதுசாக கிராங்க் ஷாஃப்ட் நீங்கள் வாங்கினாலும் சைடு ப்ளே கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க சைடு ப்ளே எந்த ப்ளேயுமே இருக்கக்கூடாதுன்ட்டு. கண்டிப்பாக சைடு ப்ளே இருக்கலாம், சென்டர் ப்ளே தான் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த வண்டி நான் எல்லாத்தையும் மாட்டிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா. அடுத்த வீடியோ கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். ஓகேங்க, ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்து நம்ம போர்லாம் மாற்றியாச்சு. இந்த நாய்ஸ் பாருங்கள் எப்படி பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் நிறைய வாட்டி சொல்கிறது, வண்டியை வந்து ஆயில் கரெக்டாக செக் பண்ணுங்கள், ஆயில் மாற்றி கரெக்டாக விட்டுங்க. ஆயில் இல்லைன்னா பெரிய பிரச்சனை தான் வரும். இந்த வண்டிக்கு இனிமேல் தான் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, அதனால் வண்டியை எப்படி விட்டு விடும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து கரெக்டாக பாருங்கள். ஏன்னா ஒரு வண்டியில் ஆயில்னா இந்த விஷயம்லாம் போயிடும். ஓகேங்களா? அதனால் ஆயில் மாற்றி கண்டிப்பாக ஓட்டுங்க. ஆயில் மாற்றலாவே கண்டிப்பாக எல்லாமே ஒரு பொருளாக அடி வாங்கிட்டு பெரிய பட்ஜெட்டில் போய் முடிச்சிடும் உங்களுக்கு. அதனால் ஆயில் செக் பண்ணி கரெக்டாக விடுங்க. ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் வண்டியை ஓட்டாதீங்க. எப்போ ஒரு 2 மாதம் ஒரு வாட்டி நீங்களே கரெக்டாக மெயின் ஸ்டாண்டை போட்டு ஆயிலை செக் பண்ணுங்கள். ஆயில் கம்மியாக இருந்தால் லெவல் டாப் பண்ணுங்கள். சர்வீஸ் டைமே இல்லைனா கூட பரவாயில்ல உங்களுக்கு. ஆயில் வண்டி கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணி விடுங்க. ஏன்னா முக்கியமானதே ஆயில் தான். ஆயில் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டினாவே கண்டிப்பாக ரொம்ப செலவு ரொம்ப அதிகமாக தான் ஆகும். நாளைக்கு 10,000-12,000 செலவு பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம பண்ணுறோம், நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு 1,50,000 2 லட்சம் ஓடிச்சு, வண்டியில் நாய்ஸும் இருக்குது, ஆனால் ஆயில் இருக்குது. ஆனால் நாய்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம பண்ணலாம். வண்டியை கிலோமீட்டரே கம்மி, 30,000-40,000 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க, ஆயில் இல்லாமல் ஓட்டுறாங்க, வண்டி சீஸ் ஆகி வருது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் அது. அதனால் ப்ராப்பராக நீங்கள் ஆயில் செக் பண்ணி வண்டி ஓட்டுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.